ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் நமக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் கூடயே உங்களுக்கு இந்த சம்மர் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ என்ன டிப்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம அரிசிலாம் மொத்தமாக வாங்கி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரேஷனில் வாங்கின பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரேஷனில் வாங்குறது ரொம்ப பழைய அரிசியாக இருக்கும். நம்ம சீக்கிரத்துலேயே வண்டு வச்சிரும். அது நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அந்த வண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. வெயிலையும் வச்சு நம்ம காய எடுத்து வச்சா கூட அதோடய ஸ்மெல் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு துணியில் ஒரு 6லேருந்து 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் கூட இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு உள்ளே வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நமக்கு வண்டு வராது. இதோட ஸ்மெல்லுக்கு எல்லாமே வண்டு சீக்கிரமாக நமக்கு வைக்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கல் உப்பு இந்த மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது நாள் ஆக ஆக நமக்கு அது கை படப்பட நமக்கு அது நீர் விட்டுரும். அடியிலலாம் கூட நம்ம லாஸ்ட்டாக காலி ஆகும்போது அடியில் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக அரிசி போட்டு முடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம உப்பு நடுவில் வச்சு நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அதோட ஈரத்தன்மை எல்லாமே இந்த அரிசி உங்களுக்கு எடுத்துரும். அதனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு நீர் விடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம புளி இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாள் ஆகும்போது அதுலேருந்து ஒரு மாதிரி பூச்சி வண்டெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே புளி வாங்கும்போது இந்த மாதிரி பழைய புளியாக கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பிரியாணி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 பிரியாணி இலையை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கு உங்களுக்கு வண்டெல்லாம் வராது. அந்த பூச்சி எதுவுமே வராமல் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். வாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பொருள்லாம் வாங்கும்போது நமக்கு கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ரொம்ப டல்லாகிடும். நம்ம எவ்வளோ தான் அதை வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த பழைய நம்ம வாங்கின மாதிரி பளபளப்பாக இருக்காது. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஒரு 4-5 கண்ணாடி பாத்திரம் மட்டும் இன்றைக்கி வாஷ் பண்ணி காட்டுறேன். கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதை ஒரு ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்க்கும் போது எப்படி பளபளப்பாக ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக வருதுன்னு. நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ டல்லாக இருந்தது. இப்போ தேய்க்க உங்களுக்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த வினிகரும் உப்பையும் போட்டு நல்லா தேய்ச்சிடலாம். இந்த டிப் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு ரிசல்ட் தரும். இதே மாதிரி நீங்கள் ப்ரொவிஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்களா கண்ணாடி பாட்டில், அதெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே நமக்கு சூப்பராக பளபளப்பாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டல்லாக இருந்தது. இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் முன்னாடி தான் எப்போவுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைப்போம். பின்னாடி இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம மறந்துடுவோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்தனால இந்த மாதிரி ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அது ஆப்பு சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம்.
1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நுரைச்சி வரணும். இப்போ இது கூட நீங்கள் என்ன ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போ 20 நிமிஷம் நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மிக்சியில் வந்து அடிக்கடி மசாலா எல்லாமே அரைச்சிட்டு அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்க மாட்டோம். அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப பிசுபிசுப்பு ஆகிடும். அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பரில் ஒயிட் கலரில் இருக்கிற பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விடலாம் எல்லா இடத்துலையும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக தேய்ச்சாலே உங்களுக்கு நல்லா அந்த அழுக்கு எல்லாமே நல்லா போயிடும். இப்போ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப அது இடுக்கிலலாம் நிறைய அழுக்கு இருக்கும். இதை வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும், க்ளீன் ஆகிடும். இப்போ ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் ஸ்க்ரப்பர் இல்லைனா கூட ப்ரெஷ்ஷை வச்சு கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த இடம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈரமில்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறமா நல்லா துணியை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி புதுசாக வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பேக் சைடில் அழுக்கு அவ்வளோ இருந்தது, இப்போ நீங்கள் நல்லா இதை அலசி எடுத்ததுக்கப்புறமா ஜாருக்கு பேக் சைடும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதே மாதிரி சாப்பிங் போர்டில் நம்ம வச்சுருப்போம். அதை அடிக்கடி நம்ம தேய்ச்சி கழுவலாம் எதுவும் மாட்டோம். கட் பண்ண உடனே அப்படியே சும்மா அலசி வச்சுருவோம். இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம். அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த போர்டில் இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் உட்டனில் இருக்கிற அந்த கரண்டி எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா பளிச்சுன்னு தெரியும். இதே மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி நம்ம ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் 3/4 கப் இஞ்சி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். பூண்டோட அளவு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். இப்போ இது கூட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பச்சை கலரில் ஒரு மாதிரி மாறிடும் அரைச்சி வச்சுக்கும்போது. அந்த மாதிரி எதுவுமே மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மிக்ஸி ஜார் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே அரைச்சோன்னா ரொம்ப ஸ்மெல் இருக்கும். அது எவ்வளோ தான் நம்ம கழுவி எடுத்தாலும் அந்த ஸ்மெல்லு போகாது. அதுக்காக நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் நார்மலாக நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது. இப்போ வாங்க இந்த தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க.
இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு கருகிடும். நல்லா உங்களுக்கு இந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்க வேண்டாம், கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் அதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் தக்காளி எடுத்துருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா உங்களுக்கு வெந்து மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தக்காளி எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்க தயிர் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தொட்டுக்க மீல் மேக்கர் ஃப்ரை இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை எதுனாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்லாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.